நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாம்மா, இந்த ஜூஸை குடி. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும். நான் போய் சாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ இந்த வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சிரு. அதில் ஆம்லேட் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வெஜிடபிள் கறி செஞ்சிடலாம். அப்புறம் பிரெட் இருக்குல்ல, ஹலோ. மேடம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். என்ன? கோபி கிருஷ்ணனை பத்தி. சொல்லுங்க. கோபி கிருஷ்ண ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கான். யார் அந்த பொண்ணு? பொண்ணோட பேரு பிந்து. அந்த பொண்ணோட அம்மாவும் கூட தான் இருக்காங்க. தன்னோட பொண்ணு பெரிய நடிகையாகணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. எப்படியோ கோபியோட கஸ்டடியில் மாட்டிக்கிட்டாங்க. அது எப்படி? கோபி சினிமாக்காரன் இல்லையே. அது சம்பந்தமா எந்த டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல.
இது அவ்வளோ சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை கார்த்திகேயன். கோபி மாற்றத்துக்கு இதுல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஒன்று செய்யுங்க, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை முதல்ல எடுங்க. அவளோட கேரக்டர், அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவள் லட்சியம் என்ன, அவங்க அம்மாவோட லட்சியம்னு இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். சொந்த விருப்பத்தோட போனாங்களா இல்லை கோபி அவங்கள ஏதாச்சும் மயக்கி மிஸ்யூஸ் பண்ணுறானான்னு நாம் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதையும் செய்கிறேன் மேடம். ஒருவேளை கோபிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க இது நம்மளுக்கு சரியா இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும்னு நான் அதை சொல்ல வேண்டியது இல்லைல்ல? வேண்டாம் மேடம், இனிமே தேவைப்படுறதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்களோட விருப்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே செய்யணும். ஓகே மேடம். எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். ஒரு வழியா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிச்சு, மழை இல்லாம போனது ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட ஆட்கள் அதிகமா வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா விருந்து சாப்பாடுல எந்த குறையுமே இல்லை. அது எதனால? ஒரு 50-100 பேருக்கான சாப்பாடை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால தான் சாப்பாட்டில் எந்த குறையுமே இல்லை. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஆமா, நம்ம கிளம்ப வேண்டாம்? இன்னும் எதுக்கு வெயிட் பண்றோம்? யாருக்கு தெரியும்? பிரதாபன் சார், நாம எப்ப கிளம்புறோம்? நாம கிளம்புறதுக்கு லேட் ஆகுமா என்ன? டேய், லேட் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அதே நேரத்துல அவசரமா கிளம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. 4:30 மணிக்கு அப்புறம் தானே ராவு காலம். டைம் இப்ப 3:30 மணி ஆச்சு. போறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எதுக்கு? அரை மணி நேரம் போதும். மிஞ்சி போனா 3/4 மணி நேரம். அதுக்கு மேல டைம் ஆகாது. இருந்தாலும் டிராபிக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையே. நாம 6 முறை போலாமே. இது கல்யாண விஷயம்னே, அது அப்படித்தான் நடக்கும். அவசரப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னங்க? என்ன? இங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன என்னாச்சு? இப்படி வாங்க. என்னம்மா விஷயம்? என்ன எங்க கூட்டிட்டு போற? அவ கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கினப்ப பெட்டியே பத்தலங்க. இப்ப இன்னொரு பெட்டி தேவைப்படுதுங்க. இந்த நேரத்துல அது வேணும் இது வேணும் எங்க போவேன்? பின்ன வேற என்னங்க செய்யறது? நீ ஒரு வேலை பண்ணு. ரொம்ப முக்கியமான சாமானெல்லாம் இந்த பொட்டிக்குள்ள வை, அது இங்கேயே இருக்கட்டும். அப்போ மத்ததெல்லாம் அது அப்புறம் கூட எடுத்துட்டு போலாம்ல. ஏங்க, அது எப்படிங்க சரியா வரும்? அது ஏன் சரிப்பட்டு வராது? பொண்ணு என்ன நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புறோம்? இந்த இருக்கிற பக்கத்தூருக்கு தானே. 1 மணி நேரம் டிராவல் டைம், அவ்வளவுதானே. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் மறுவீடு வரும்போது கொடுத்து அனுப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளே கொண்டு போய் கொடுத்துருவோம். என்ன இருந்தாலும் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கங்க. அட, நான் சொல்ற மாதிரி நீ செய்மா. சும்மா சம்பிரதாயம் அது இதுன்னு. 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? அங்க எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டே இருக்காங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் கிளம்பணும்ல, நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஐயோ அம்மாடி, ரம்யா, ரம்யா. அண்ணா, என்னண்ணே ஆச்சு? இனிமே ஃபங்க்ஷன் ஏதாவது மீதி இருக்கா என்ன? இல்லையே. அப்ப பையனையும் பொண்ணையும் அனுப்பலாம் இல்லையா? எதுக்கு கூட்டம் கூடி டயத்தை வேஸ்ட் பண்றான்? அப்போ நாங்க கிளம்பிட்டுமா ஆச்சோன்னா? மணி 4 ஆக போகுது. இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு போய் சேரணும்ல. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டயத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. டே வினு,
டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரெடியா தான் இருக்கேன். அப்போ போய் நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடுறா. அவ இல்லாம நாம அங்க போய் என்ன பிரயோஜனம்? வினு, அவ உள்ளதான் இருக்கா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். என்ன வா. என்னாச்சு? இன்னும் பெட்டியில இடம் இல்லையா? இது அது இல்லங்க. என்ன? ரம்யா கிளம்ப தயாராக மாட்டேங்கிறா. அது என்ன? கிருஷ்ணா வராம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்றா. கிருஷ்ணா தான் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டால. அவ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போனா. அவள்கிட்ட சொல்லிட்டு தானே கிருஷ்ணா கிளம்புனா. ஆமாங்க, அதெல்லாம் சரிதான். கிருஷ்ணா வரேன்னு சொல்லியிருந்தா போல இருக்கு. இவ அவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம இங்க இருந்து கிளம்ப மாட்டாளாம். நீங்க அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. வந்தவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க, சொல்லுங்க. சரி. என்னம்மா, என்னதான் பிரச்சனை? அங்க எல்லாரும் கிளம்பி நிக்கிறாங்க. வினு ஒன்ன தேடிக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணா வரட்டும்பா, வரேன்னு சொல்லியிருந்தா. கிருஷ்ணா ஆபீஸ்க்கு போயிருக்காமா. எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு மேல வெயிட் பண்ணா லேட் ஆயிடும். இல்லப்பா, கிருஷ்ணா வருவா. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. வருவா. வந்து அப்புறம் தான் கிளம்புவேன். இப்ப என்ன பிரச்சனை? பொண்ணு இன்னும் கிளம்பல. கிளம்பலையா? இது என்ன புது கதை? பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ வர வேண்டியது இருக்கா இந்த நேரத்துலயா? அது யார் அந்த விஐபி? யாருக்கு தெரியும்? சொந்தத்துல ஏதாவது கிழவனுங்களா இருப்பாங்க. வந்துட்டாளாம்பா. இங்க வந்துட்டேன்னு சொன்னா. அங்க யாரோ வராங்களே. இப்ப நம்ம சொன்ன ஆளுதான் நினைக்கிறேன். வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மெதுவா ஏறி வருவார் பாரு. எல்லாரும் உனக்காத்தமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம்மா. உன்னை பார்க்காம கிளம்ப மாட்டேன்னு ரம்யா ரூமுக்குள்ளே வெயிட் பண்றாமா. சாரி அச்சு மாமா, ஆபீஸ்ல இருந்து கிளம்ப முடியல, அதான் லேட் ஆயிடுச்சு. பிரகாஷனா, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல? ஓ, உன்னோட ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுமா. கிளம்புறதுக்கு அவசரமா? பொண்டாட்டியை சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். இப்ப வந்துடுறேன். மாலை பொக்கே எல்லாம் எடுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. போ. போ. இவங்களுக்காகவா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? அவங்க யாருன்னு தெரியுமா? பெரிய கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா? யாரு அந்த பொண்ணா? அட ஆமாங்க, ஊர்ல நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கான். இந்த வினோதோட கடைக்கெல்லாம் ரெகுலரா அரிசி வர்றது அவங்க மில்ல இருந்து தானா. அக்கா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் கிளம்ப ரெடியா இருக்காங்க. நீங்க இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. கல்யாணத்துல நம்ம மண்டபத்துல வச்சு பார்த்தோம்ல, பின்ன என்ன? வீட்ல இருந்து போகும்போது அம்மா அப்பா கிட்ட தானே சொல்லிட்டு போவாங்க. யார்கிட்ட சொல்லலைனாலும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி மட்டும் இல்ல, நான் முன்னாடி பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான் நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, லக்ஷ்மி அக்காவோட ஆன்மா கிருஷ்ணாக்குள்ள இருக்குதுன்னு. அது உண்மைதான்னு பல தடவை நீ எங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டியிருக்க கிருஷ்ணா. கிருஷ்ணா, இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணு. அக்கா, அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசுல சின்னவங்க கிட்ட யாராவது ஆசீர்வாதம் வாங்குவாங்களா? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? வயசுல மட்டும்தான் நான் உன்னை விட பெரியவ. புத்தியாலையும் குணத்தாலையும் பார்க்கும்போது நீ என்னை விட ரொம்ப பெரியவ. உன்னோட இந்த குணத்துக்காக தான் நான் தலை குனிஞ்சு வணங்கினேன். இனிமேல் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா போங்க.
வினோத் அண்ணா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களை அவர் நல்லா பார்த்துப்பாரு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி, அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். வாங்க. அடே அச்சோண்ணே, இப்படி கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். ஆ சரி, எல்லாரும் கிளம்புங்க, கார்ல போய் உட்காருங்க. சரி. போயிட்டு வாங்க. என்னையா அது? தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற மொத்த ஃபைலையும் இங்கே தூக்கிட்டு வந்துட்டியா? சார் 4 நாள் லீவில் இருந்தீங்கல்ல, அப்பத்துல இருந்தே பெண்டிங்கில் தான் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்பையா செக் பண்ணுறது? 2 கை 1 தலை தான் எனக்கு இருக்கு. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பார்த்தா போதும் சார். அப்படின்னா இது எல்லாத்தையும் ஏன் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிற? பின்ன நான் இதை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அந்த செக்ஷன் எண்டோட டேபிளில் கொண்டு போய் வை, இல்லைன்னா அந்த குணசேகரன் டேபிளில் கொண்டு போய் வை. அந்த சார் தான் சார் சொன்னார் இதெல்லாம் கோபி சாரோட டேபிளில் கொண்டு போய் வைக்கணும்னு. சரி, வச்சுட்டு போ. இன்னைக்கு இதுக்கப்புறம் வேற எந்த ஃபைலையும் எடுத்துட்டு என் டேபிளுக்கு வந்துடாத. போ. குமார், குமார், இது அந்த சந்திரபாபுவோட கேஸ். விஷயத்தை நல்லா கிரிப் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் கிட்ட இதுல சீல் போட்டு கலெக்டருக்கு அனுப்பி வைக்க சொல்லு. இந்த ஃபைல் இன்னைக்கே போகணும். சரிங்க சார், நான் இப்போ இதை உடனே அனுப்பி வச்சிடறேன். வா வா. உட்கார். அவங்கள என்னையா பண்ண? வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டியா என்ன? சேச்சே, நான் அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டேன். அந்த அம்மா கையில் நான் ஒரு 5000 ரூபாயை வச்சு கொடுத்து விட்டேன். சங்கோச்சப்பட்டு தான் அவங்க அதை வாங்கினாங்க. 2-3 வாரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுட்டேன். இனி வரும்போது அதிக நாட்கள் தங்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். நீ எதுக்கு 2-3 வாரம் லேட் ஆகும்னு சொன்ன? முடிஞ்சா அடுத்த வாரமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். என்ன அவ கெட்டிக்காரியா? அவளை நான் ஒரு பெரிய நடிகையாக்கி காட்டுறேன். சார், என் நிலத்தோட காரியம். நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன். இன்னைக்கு வந்து முதல்ல பார்த்ததே உன் ஃபைல தான்.
அது எல்லாத்தையும் முடிச்சு இதோ இப்பதான் குமார் கிட்ட ஃபைலை கொடுத்து அனுப்புனேன். அப்போ ஆர்டர்லாம் உடனே கிடைச்சிருமா சார்? அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தானே செய்ய முடியும். இங்க இருந்து அது கலெக்டரேட் போய் அப்ரூவல் சிக்னேச்சரோட வரணும். கவர்மெண்டோட இடத்த தனி நபருக்கு கொடுக்கற விஷயமாச்சே, கலெக்டருக்கு தெரியாம இந்த விஷயத்துல ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரணமா பார்த்தா அப்ஜெக்ஷன் ஒன்றும் வராது. அது போதும் சார். பாரு, நான் என் வார்த்தையை காப்பாத்திட்டேன். இனி வாக்க காப்பாற்ற வேண்டியது நீதான். இதெல்லாம் நமக்கு பத்தாதேப்பா. கலெக்டர்கிட்ட இருந்து பேப்பர் சைன் ஆகி வந்துட்டேன் சார். உங்களை செம்மையா கவனிச்சிடுறேன். 60 சென்ட்னு சொல்லும்போது இப்ப இருக்கிற விலைவாசியை பார்த்தா 1.5 கோடி முதலீடு தான் நான் உனக்கு இப்ப சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால நீ எனக்கு லிமிட்லெஸ்ஸா தான் கொடுத்தே ஆகணும். பண்ணிடுவேன் சார். அந்த நிலம் என் கைக்கு வந்து சேரட்டும் சார். அப்புறம் அந்த நதிக்கரையில அதை ஒரு சொர்க்க பூமியாவே நான் மாத்தி காட்டுறேன் சார். சொர்க்க பூமின்னா அழகழகான தேவதைகள் அங்க கண்டிப்பா இருப்பாங்கல்ல. அடிக்கடிக்கு எங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனோம், என்ன போயிடலாம். போகும்போது அந்த குமார கொஞ்சம் கவனிச்சிரு. நம்ம பண்ற கோல்மால் வேலையை பத்தி அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் சார். அவங்க எல்லாரையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அப்போ அடுத்த வாரம் கொடைக்கானல் ப்ரோக்ராம ரெடி பண்ணிக்கோ. லேட் பண்ணிடாத. அவன் நம்ம கையை விட்டு வேற கஸ்டடியில போய் சேர்ந்துட்டான்னா அப்புறம் நம்ம அந்த பக்கமே எட்டி கூட பார்க்க முடியாது. அதனால நம்ம கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆகாம பார்த்துக்கோ. ஒரு 6 மாசத்துக்கு போதும். அதுக்கப்புறம் அவ விருப்பப்படி எங்க வேணுமோ போகட்டும். எல்லாம் நான் பேசி ஏற்பாடு பண்றேன் சார். நான் உங்களுக்கு கொடைக்கானல் ப்ரோக்ராம் ரெடி பண்றதுக்குள்ள சார் நீங்க கலெக்டரேட்டுக்கு போன ஃபைலை ரெடி பண்ணுங்க. நான் வரட்டுங்களா? சரி, ஓகே. நான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒரு 2 வாரம் லீவ் போட வேண்டியிருக்குல்ல. நம்மளால கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. கிளம்பு. நல்லது சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.